Hey guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஷோரூம் திருப்பூர்ல அவினாஷியில் லொக்கேட் ஆயிருக்க திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட எக்ஸ்ட்ரா SX கனெக்ட் அப்படிங்கிற வேரியண்ட் வந்து நான் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதோடைய வீடியோ லிங்க் வந்து மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பின்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் SX டாப் அண்ட் கனெக்ட் இல்லாத வேரியன்ட். பட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ரீசெண்டாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பட்ஜெட்டட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய காரை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இந்த S ஆப்ஷனல் வேரியன்ட். ஸோ இந்த எக்ஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா EX ஆப்ஷனல், தென் அதுக்கடுத்து S ஆப்ஷனல் சொல்லி இந்த வேரியன்ட் தான் நம்ம முன்னாடி இருக்குது. இதுக்கு அடுத்து உங்களுக்கு SX ஆப்ஷனலில் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது S ஆப்ஷனல் அப்படிங்கிற வேரியன்ட். ஸோ இதனுடைய கீழிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கீ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ஹுண்டாயோட வென்யூ கீ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளிப் டைப்புக்கான கீ. இதில் உங்களுக்கு லாக் அன்லாக் அது பூட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பட்டனும் கிடைச்சிருக்கு. தென் ஸ்பேர் கீ பொறுத்தவரை நமக்கு நார்மலாக ஒரு கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோடைய ஃபுல் ரிவ்யூ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவுமே முக்கியம். தென் அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வண்டியோடைய ஒரு டீட்டெயில்டான ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், டாப் அண்ட்லேருந்து இந்த வேரியண்ட்டுக்கு என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு, தென் அதுக்கடுத்து இதோடைய ஆன் ரோட் ப்ரைஸ், இது எல்லாமே டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இதனுடைய ஃப்ரண்ட் லுக்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டாப் எண்டுக்கும் இதுக்கும் பெரிய சேஞ்சஸ் வந்து உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இருந்தாலும் ஒரு சில சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் கிளியராக சொல்கிறேன். மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹுண்டாயில் கிடைக்கக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷ்க்கான ஹுண்டாய் எம்பர்ட் பண்ண லோகோ வந்து பானட்லேயே கிடைச்சிருக்கு. அப்படியே இந்த இடத்துல வந்தீங்கன்னா டாப் எண்ட்லேருந்து உங்களுக்கு மிட் வேரியன்ட், அதாவது இந்த S வேரியன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஹெட் ஷேப்க்கான ஒரு இண்டிகேட்டர் டிசைன் வந்து கிடைச்சிருக்கு. எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க இந்த டிஆர்எல்ஸ். தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கான ஒரு பல்பு, ஹாலோஜன் பல்போடைய ஒரு ஹெட்லாம்ப் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஏர் டேம்க்கான எஃபெக்ட் கொடுத்துருக்கு. பட் ஓப்பன் எதுவும் கொடுக்கல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட்லைட்ஸுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேராமெட்ரிக் கிரில் டிசைன் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கிடைச்சிருக்கு. ஏர் டேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. பட் வீடியோவில் கிளியராக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு ஏர் டேம் ப்ரொவிஷனும் கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கிரே கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ப்ரொவைட் ஆயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த இடத்துலயே ஒரு நட்கான ஃபினிஷும் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே இதனுடைய சைட் ப்ரொஃபைலில் போய் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் வைஸ் டாப் எண்ட்லேருந்து பேஸ் மாடல் வரைக்கும் எல்லாமே ஒரே டைமென்ஷனில் தான் நமக்கு இந்த எக்ஸ்டர் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அது i10க்கான ஒரு பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ண ஒரு மினி காம்பேக்ட் கிராஸ் ஓவர் SUVன்னு இதில் சொல்லலாம். வீல்ஸ் பொறுத்தவரை நமக்கு 165/70, ரிம் சைஸ் வந்து 14 இன்ச்சுக்கான ஒரு ஸ்டீல் வீல் கிடைக்குது. பட் கேப்ஸ் பொறுத்தவரை இந்த S வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் EX எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டீல் வீல் மட்டும்தான் கிடைக்கும், கேப் கொடுக்கறது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த பாக்ஸி ஷேப் டிசைனை இந்த கேப்லேயே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து வீல் ஆர்ச்சுக்கு மேலே பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து ரியர் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு மஸ்குலர் எஃபெக்டை இந்த எக்ஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவர்வியூம்ஸ் பொறுத்தவரை பாடி கலர்டு வித் பிளாக் ஃபினிஷோட கிடச்சிருக்கு. மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். பட் மிரரை உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மிரரில் நமக்கு இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே கிடைக்கல. பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பேஸ் வேரியன்ட் EX வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலருக்கான ஒரு டோர் ஹேண்டில் வந்து கிடைக்கும். நீங்கள் A and B பில்லர் பொறுத்தவரை பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. பட் வேணும்னா நீங்கள் ஒரு மேட் ஃபினிஷ் வந்து ஒரு பிளாக் கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ரியரில் C பில்லர் பொறுத்தவரை நமக்கு ஃப்ரண்ட்டில் கிடைச்ச மாதிரி பேராமெட்ரிக் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் தான் வந்து இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு. டாப்பில் இந்த வேரியண்ட்டில் நமக்கு மிஸ் ஆகுறது ரூஃப் ரைல்ஸ். அதுக்கு அடுத்து சன்ரூஃப் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிறது இல்லை. பட் சின்னதாக ஒரு ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்தவரை டாப் எண்டுக்கும் ரியருக்கும் பெரிய சேஞ்சஸ் இங்கேயும் உங்களால் பார்க்க முடியாது. மெயினான விஷயம் டீஃபாகர் அண்ட் ரியர் வைப்பர், வாஷர் ஃப்ளூயிட் கிடையாது. மேலே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹை மவுண்ட்கான ஸ்டாப் லேம்ப். தென் ஹுண்டாய்க்கான பேட்சிங், தென் இங்கேயுமே வந்து ரெண்டு டைல் லைட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேராமெட்ரிக் கிரில் டிசைன் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரியர்க்கான டெயில் லைட்டு ஃபுல் ரெட் பேஸ்ட் கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் கிடைச்ச மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு ஹெட் ஷேப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலோஜனுக்கான பல்ப் செட்டப் தான் கொடுத்துருக்கு. கீழே இண்டிகேட்டர்ஸும் நமக்கு கிடைக்குது. ரிவர்ஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பிளேஸ் ஆயிருக்கு. இங்கே உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டு பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. தென் லோவர் பம்பரில் ரெண்டு ரிஃப்ளெக்டர்ஸ் கிடைக்குது. கூடவே ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கிடைச்ச மாதிரி ஒரு கிரே கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரியரோட பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பூட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் சுவிட்சோட ஹைட்ராலிக் ஆடியோ ஓப்பனிங்காகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்சல் ட்ரைவ் நமக்கு கிடச்சிருக்கு. உள்ள பூட் ஸ்பேஸ் பொறுத்தவரை 320லிருந்து 330 லிட்டருக்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து இங்கே கிடைக்குது. பார்சல் ட்ரை ரிமூவ் பண்ணிட்டா ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வெளியே கொடுத்த மாதிரியே ஒரு 14 இன்ச்சுக்கான ஸ்பேர் வீல் தான் கிடைக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் லாங் டேர்ம் ரைடுக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். சேம் அதே வீல் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு அடுத்து ரைட் சைடில் நமக்கு பேக்கான ஒரு ஹூக் கிடச்சிருக்கு. பட் லைட் எதுவுமே இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்ஸ் பொறுத்தவரை நமக்கு இந்த வேரியண்ட்டில் 60-40க்கான ஸ்பிளிட் சீட் கிடைக்கல. 100%க்கான ஒரு சீட் தான் வந்து ஃப்ளாட் பண்ணிக்க முடியும். பட் மேக்ஸிமம் ஃப்ளாட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இருந்தாலும் ஒரு அளவுக்கு நீங்கள் ஃப்ளாட் பண்ணி வச்சுட்டு பூட் ஸ்பேஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதனுடைய பூட் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ வெளியே நமக்கு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்கான பேட்சிங் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. பட் டாப் எண்டில் மட்டும் எக்ஸ்எக்ஸ் அப்படிங்கிற பேட்சிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் வந்துட்டு எந்த வேரியண்ட் பேட்சிங்கும் கொடுக்கல. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டருக்கான ஒரு டேங்க் கெப்பாசிட்டி வந்து இங்கே கிடச்சிருக்கு. ஸோ ARAயிலிருந்து கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜ் 19 to 21. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த ஒரு வேரியண்ட்டை எக்ஸ்டரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட மைலேஜை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து இதனுடைய இன்டீரியர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய வேரியன்ஸ், கலர் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வாங்க இன்டீரியர் போய் பார்த்துடலாம். எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டோட எக்ஸ்டரை பற்றி, இன்டீரியர் பற்றி பார்த்துருவோம். ஸோ டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரை ஆரோக்கான டிசைன். தென் கீழே நமக்கான ஸ்பீக்கர் வந்து ப்ரொவைட் ஆயிருக்கு. தென் இங்கே டோர் நாப் வந்து ஒரு ஃபுல் பிளாக் தீமில் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து இங்கே கிடச்சிருக்கு. இங்கே ஒரு சின்ன ஸ்பேஸும் கிடைக்குது. இங்கே டோரில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்டில் டோர் ஆல் பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக்கான ஃபெசிலிட்டியும் கிடைக்குது. தென் இந்த இடத்துல ORVMs வந்து உள்ளேருந்து எலக்ட்ரானிக்கலாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பட் மேனுவலாக தான் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் பில் குவாலிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸ்டரில். தென் இதுக்கு அடுத்து இதனுடைய விண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் ஆப்ஷனலில் 1 டச்சுக்கான டவுனும் ஒன் டச்சுக்கான டவுன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு ஒரு மேனுவல் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த கீ தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கீழே நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி லாக் அண்ட் ஹோல்டுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். உள்ளுக்குள்ளே இந்த இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. எஸ் நல்ல ஒரு ரீஃபைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் கியர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாப் எண்டில் ஒரு கிளாசி பிளாக் எஃபெக்ட்ல கிடைக்கும். பட் இங்கே i10 ஆரால பேஸ் மாடலில் கிடைச்ச மாதிரியே ஒரு பேசிக்கான ஒரு டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. ஸ்டிச்சஸ் எல்லாமே நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே இங்கே ஸ்டேரிங் வீல் பொறுத்தவரை ஸ்டேரிங் வீல் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு காரில் ஹுண்டாயில் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ எனக்கு வென்யூவில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்டேரிங் வீலோட ரைட் சைடில் MID-க்கான கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடில் இன்ஃபோர்டைன்மெண்ட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வாய்ஸ் கமாண்டும் இருக்குது. டாப் அண்ட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலெக்ஸா, கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விண்டோ அண்ட் சன்ரூஃப் வந்து டாப் அண்ட் கனெக்ட் வேரியண்ட்டில் உங்களால் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் லைட் கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வைப்பருக்கான கண்ட்ரோலும் கிடைக்குது. இங்கே ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் குரோம் பிரஸ்ட் எலமெண்ட்டில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குது. ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கான ஸ்டேரிங். இங்கே நமக்கு இந்த எக்ஸ்டரில் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் டாப் எண்ட் எடுத்தாலும் பேஸ் வேரியண்ட் எடுத்தாலும் 6 ஏர்பேக்ஸுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம். ஸோ MID பற்றி பார்த்துருவோம். MID பார்த்தீங்க அப்படின்னா MID-க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ஸ்டேரிங்கோட ரைட் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து உங்களால் வந்து MID-க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர், தென் அதுக்கு அடுத்து கரண்ட் ட்ரிப்பு, தென் யூசர் செட்டிங்ஸ், கிளஸ்டர்ஸ், லைட்ஸ் எல்லாமே இது மூலியமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் ரைட் சைட்லையும். இங்கே உங்களுக்கு RPM மீட்டர், அதுக்கு அடுத்து இங்கே ஸ்பீடோ மீட்டரும் கிடைச்சிருக்கு. ஃபுல் டிஜிட்டலைஸ்டு ஒரு MID தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ப்ளூ கலரில் தீம் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கேஜ், இங்கே வந்து நமக்கு கூல் அண்ட் டெம்பரேச்சருக்கான ஒரு இண்டிகேஷன்ஸும் கிடைச்சிருக்கு. இதனுடைய சென்ட்ரல் கன்சோல் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் டிசைனில் தான் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. இங்கேருந்து இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய MID வரைக்கும் ஒரு ஃபுல் பியானோ பிளாக் கலர் ஃபினிஷ் வந்து இங்கே கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கான டச்சுக்கான ஒரு மீடியா பிளேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல பட்டன்ஸும் கிடைக்குது. ஸோ ஹுண்டாய் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் விஷயம் அப்படிங்கிறது நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. என்னதான் டச்சில் கொடுத்தாலும் டிரைவர் வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பட்டன்ஸும் நமக்கு இந்த இடத்துல கிடைக்குது. இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது. பட் இருந்தாலும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வந்து இங்கேருந்து உங்களால் வந்து பார்த்துக்க முடியும்.
தென் அதுக்கடுத்து இங்கே ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வேணும்னா நீங்கள் அடிஷனலாக ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து இதில் நமக்கு கிடைக்குது. தென் இங்கே ஹசார்ட்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. தென் சுற்றி 2 ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஏசி வென்ட்டும் லெஃப்ட் அண்ட் டிரைவரோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொப்பலர் டிசைனில் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்க முடியுது. இது வந்து i10 அண்ட் அவரால் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்ச டிசைன் இது. இங்கே நமக்கு டேஷ்போர்டில் ஒரு கிரே கலரில் கொடுத்து ஒரு ட்ரை ஏரோ செட்டப் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 6 ஏர் பேக்ஸ் வந்து வேரியண்ட்லேருந்தே நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 6 ஏர் பேக்ஸ் வந்து கிடைக்குது. டேஷ்போர்டு பொறுத்தவரை ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைபர் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கு. நல்ல ஒரு ஹீட் வந்து அவ்வளோவா இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஹீட் நல்லா அப்சர்வ் ஆகலை. ரிஃப்ளெக்ஷனும் பார்த்தீங்கன்னா இது மிரரில் பெருசாக இல்லைன்னே சொல்லலாம். இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஒன்று கிடைக்குது. க்ளோவ் பாக்ஸ் பொறுத்தவரை கூலண்ட்டுக்கான க்ளோவ் பாக்ஸ் இதில் உங்களுக்கு SX ஆப்ஷன் எடுத்தாலும் கிடைக்காது. பட் இருந்தாலும் ஒரு டீசென்டான ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சென்டர் கன்சோலோட ரைட் சைடில் வந்தோம்னா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் மேனுவலில் கிடைக்குது. இதுக்கு அடுத்த வேரியன்ட் SX எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடைக்கும். மேனுவலாக நீங்கள் வந்து இது வந்து ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு 12 வால்ட்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் தென் கூடவே நமக்கு டைப் சிக்கான கேபிள் அண்ட் யூஎஸ்பிக்கான ஒரு போர்ட்டும் கிடைக்குது. தென் இந்த இடத்துல டாப் அண்ட் SX கனெக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜர் கிடைக்கும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மட்டும் இப்போதைக்கு கிடைக்குது. கியர் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. தென் இங்கே ஹேண்ட் பிரேக்ஸ் ஒரு மேனுவல் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரிப்பான ஒரு ஹேண்ட் பிரேக் கிடைக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் கிடையாது. பட் ரியரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு ப்ளோயர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டிரைவர் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா சன்வைசரில் நமக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கிடைக்குது. மிரர்ஸ் எதுவுமே கொடுக்கல. IRVMs பொறுத்த வரைக்கும் ஒரு டே நைட்டுக்கான IRVMs கிடைக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக் டிம்மிங் ஆப்ஷன். SX கனெக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். கூடவே SX கனெக்ட்ல இந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்கான ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ மேலே ஐகார்டில் கொடுத்துருக்கேன். மறக்காம நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மிரர் கிடைக்குது. பட் லைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல எந்த இடத்துலையுமே கிடைக்காது. இதுக்கு அடுத்த வேரியண்டான SX எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே வந்து சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். பட் இங்கே உங்களுக்கு சன்ரூஃப் கிடையாது. மைக்குக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் கேபின் லேம்ப் வந்து பொதுவாக சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல எங்கேயுமே கிடையாது. ஸோ ரியர் அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு இங்கே தான் நமக்கு கிடைக்குது. மேலே நமக்கு கோ பேசஞ்சர் சைடில் கிராப் ஹேண்டிலும் கிடைக்குது. ஸோ கைஸ் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஃபுல் டேஷ்போர்ட் வியூ வந்து ஃப்ரண்ட் கேபினை பற்றி இந்த எக்ஸ்டர் ஆப்ஷனல் வேரியண்ட்ல பார்த்தாச்சு. இப்போ இதனுடைய ரியர் கேபின் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இறங்கி பார்ப்போம். இப்போ இதனுடைய எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ரஸ் பொறுத்தவரை ஒரு டீசெண்டான வேலி இருக்கு. இப்போ இதனுடைய ரியர் கேபினை பற்றி பார்த்துருவோம் வாங்க. எக்ஸ்டரோடைய ரியர் டோர் ஓப்பன் பண்ணி இந்த ரியர் கேபின் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டோர் நாப் நமக்கு பிளாக் ஃபினிஷ்ல கிடைச்சிருக்கு. தென் இங்கே ட்ரை ஆரோக்கான டிசைனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியா சின்னதாக கிடைக்குது. ரியரில் இந்த எஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்ல உங்களுக்கு பவர் விண்டோஸ் வச்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பேஸ் வேரியண்ட் எடுத்துட்டிங்கன்னா மேனுவலாக தான் உங்களுக்கு விண்டோஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கீழே ஸ்பீக்கரும் கிடைக்குது. தென் இங்கே 1 லிட்டருக்கான பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள்கான ஒரு ஹெட்ரெஸ்ட் 2 வந்து கிடைக்குது. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பேசஞ்சருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 1 2 3 3 பேசஞ்சருக்குமே 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைல்ட் மவுண்ட்டுக்கான ISOFIX சைல்ட் மவுண்ட் சீட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள வந்துட்டு இதனுடைய இன்க்ரெஸ் தென் அதுக்கப்புறம் லெக் ரூம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஹெட்டை நீங்கள் மைண்ட் பண்ண தேவையில்லை. நல்ல ஒரு ஹெட் ரூம் வந்து இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ டோர் க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டட் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு. பில்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது இந்த எக்ஸ்டர்ல உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ என்னோட ஹைட் ஆல்மோஸ்ட் 5.8 feet. இந்த சீட் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடியது. என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்ற மாதிரி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீரும் பாருங்க. ஸோ நல்ல ஒரு ஆம்பிள் ஆஃப் நீரும் வந்து கிடைக்குது. கீழே லெக் ரூம் சொல்லவே வேணாம். பார்த்தாலே தெரியும் லெக் ரூம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸ்பேஸ் வைஸ்ல தை சப்போர்ட் ஒரு 70% தை சப்போர்ட் வந்து கிடைக்குது. லாங் டிராவல் போகும்போது பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மெயின் ரீசன் இருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தை சப்போர்ட்னால இல்லை, இந்த சீட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிக்ளைனான பொசிஷன்ல கிடைக்குது. ஸோ இந்த பொசிஷன் இருக்கும்போது தை சப்போர்ட் லேகா இருந்தாலும் டிராவல் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரியர்ல ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஹெட்ரூம் இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ என்னோட ஹைட் 5.8 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 6 feet இருக்கவங்களுக்கும் ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. நல்லா நிமிந்து உட்காந்து பார்ப்போம். ஸோ நிமிந்து உட்காந்தாலே நல்லாவே இருக்கு. ஸோ யாரும் அப்படி உட்காந்து போக போகிறது இல்லை. இந்த மாதிரி பொசிஷன் தான் நமக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ரிக்ளைனிங் பொசிஷன் வந்து இங்கே கிடைக்குது. சீட்டோட கம்ஃபர்ட் டீசெண்டாகவே இருக்கும். ஒரு பெஞ்ச் டைப்புக்கான சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ப்ளோயர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேரியன்ட் EX வேரியண்ட்ல இந்த ப்ளோயர் கிடையாது. ஸோ அதுக்கான ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடைக்குது. கீழே 12 watt சாக்கெட் ஒன்று கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த இடத்துல சார்ஜிங் உங்களால் பண்ணிக்க முடியும். லெக் ரூம்
நீரும் தை சப்போர்ட் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. டிஎல்ஓ பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா டிஎல்ஓ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குவார்டர் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிளாஸ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு வெளிச்சம் வந்து உள்ளுக்குள்ள கொடுத்துருக்கு. என்னதான் ஒரு பிளாக் கலர் இன்டீரியர் கொடுத்திருந்தாலும் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து 3 பேத்துக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர்ல இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட்கான சீட் பெல்ட்டும் கிடைக்குது. அதுக்கு அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா சைல்ட் மவுண்ட்டுக்கான ஒரு ISO ஃபிக்ஸ் சைல்ட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹில் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் இன்னும் நமக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. பேஸ் வேரியண்ட்ல இருந்தே ISO ஃபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட் சீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாகவே இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட் இருக்கக்கூடிய வண்டி பார்க்குறவங்க SUV செக்மெண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்திருக்கும். ஸோ அந்த SUV செக்மெண்ட்டை காம்பேக்ட் செக்மெண்ட்டோடைய ப்ரைஸில் எடுக்கிறதுக்கு தான் இந்த காம்பேக்ட் கிராஸ் ஓவர் SUV அப்படிங்கிற இந்த ஹுண்டாய் எக்ஸ்டர் வந்து வந்திருக்கு. இது நம்ம காமனாக பார்த்தோம் அப்படின்னா i10க்கான ஹை ஸ்டென்சில் ஸ்டீலில் தான் வந்து ஃப்ரேம் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் i10 அவுராவோட நமக்கு இங்கே உள்ள லெக் ரூம் ஸ்பேஸ் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு டிசைன் வைஸ்லையும் நல்லா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வெளியே போயிட்டு இதனுடைய கரண்ட் ஆஃபர்ஸ் எவ்வளோ போயிட்டு இருக்கு, ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம் வாங்க. ஸோ இப்போ எக்ரஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரியரோட எக்ரஸ் வந்து என்னோட ஹைட்டுக்கு ஹெட்டை மைண்ட் பண்ண தேவையில்லை, ஒரு டீசெண்டான எக்ரஸ் வந்து இங்கே நமக்கு கிடைக்குது. இப்போ இதனுடைய வேரியன்ஸ் ஆன் ரோட் ப்ரைஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ இதனுடைய ஆன் ரோட் காஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஜினை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ போனட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், ஒரு நீட்டான போனட் வெயிட்டில் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம போனட் லாக் பண்ணிடுவோம். இங்கே நமக்கு இந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கப்பா 1.2 லிட்டருக்கான ஒரு 1200 சிசிக்கான இன்ஜின் தான் இங்கே நமக்கு கிடைக்குது. இதில் நமக்கு 4 சிலிண்டருக்கான இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 81 bhp பவர் அண்ட் 112 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஒரு நல்ல ஒரு நீட்டான எண்ணம் ஆஃப் டார்க் தான் இது ரிலீஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். பவர் பொறுத்தவரை சேம் i10 அவுரா என்ன உங்களுக்கு பவர் கிடைச்சதோ அதே பவர் தான் இதுலேயும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கிராஸ் ஓவர் டைப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு SUV வேரியன்ட். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நமக்கு பேட்டரி UCM யூனிட்டு கொடுத்துருக்கு. அண்டரில் வந்து கவர் எதுவுமே பண்ணலை, ஃபயர் வால் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் எதுவுமே பண்ணல. ஸோ ரீஃபைன் பண்ண இன்ஜின் உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் அண்ட் வேரியன்ஸ் பற்றி கிளியராக பார்த்துலாம் வாங்க. ஸோ கைஸ் இந்த ஹுண்டாய் எக்ஸ்டருடைய ஒரு டீடைல் ரிவ்யூ ஆப்ஷனை பற்றி நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் பற்றி பார்த்துருவோம். ஆன் ரோட் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்டர் என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா EX ஆப்ஷனல், எஸ் ஆப்ஷனல், தென் அதுக்கு அடுத்து SX ஆப்ஷனல் சொல்லி இருக்கு. தென் SX ஆப்ஷனல்ல கனெக்ட் அப்படிங்கிற வேரியன்ட்லையும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்தவரை 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் AMT டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ இந்த வேரியண்ட்ல உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இருக்கு, பட் பார்க்கிங் கேமரா கொடுக்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்கனால ஒரு ஆப்ஷனா கேமரா ஃபிட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேரியன்ட் 9.32 lakhsல வந்து கிடைக்குது. இந்த S ஆப்ஷனல் வேரியன்ட். இந்த வண்டியோடைய பேஸ் வேரியண்டான EX பாத்தீங்க அப்படின்னா 7,54,000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகி SX ஆப்ஷனல் கனெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி 11,55,000 வரைக்கும் போகுது. பட் நாம இன்னைக்கு பாக்குற S ஆப்ஷனலோட வேரியண்டோட வண்டி பாத்தீங்க ஆன் ரோட் திருப்பூர்ல பாத்தீங்க அப்படின்னா 9,32,000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனல் நேம் கிஷோர் விளாக்ஸ் அப்படிங்கிற ப்ரோமோ கோடை நீங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா SS ஆட்டோமார்ட் திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூம் பூண்டியில் லொக்கேட் இருக்க ஷோரூம்ல இந்த ஹுண்டாய் எக்ஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அவினாஷி சர்க்கிள்ல குன்னத்தூர் செங்கப்பள்ளி வரைக்கும் இருக்க சர்க்கிள்ல வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ப்ரோமோ கூட யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலா எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வண்டியோட கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6 வந்து 6 கலர்ல சிங்கிள் டோன்லயும் 3 கலர் டியூவல் டோன்லயும் கொடுத்துருக்காங்க. நாம இன்னைக்கு எடுத்திருக்கிறது பியூர் ஒயிட் அப்படிங்கிற ஃபுல் சிங்கிள் டோன் கலர். இதுல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீல் வீலுக்கான ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ORVMஸ்க்கு கீழே இண்டிகேட்டர்ஸ் கிடைக்குது. ரியர்ல பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர்ல இவ்வளவுதான். இங்க நமக்கு கிடைக்காத விஷயம்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிம்மிங் கிடைக்காது. தென் அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரண்ட்ல LED வந்துட்டு லைட் கொடுக்கல, கேபின் லேம்ப் எதுவுமே. சென்ட்ரல் தான் வந்து எல்லோ கலர் கேபின் லேம்ப் ஒன்று கிடைக்குது. நீங்க உங்களுக்கு சன்ரூஃப் கொடுக்கல, மேல ரூஃப் ரைல்ஸும் கிடைக்கல. ஸோ ஒரு சில காமனான விஷயம் தான் தவிர்க்க முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த வண்டிக்கு பேசிக்கா தேவையான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த வண்டியை பத்தின ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான கார் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Kishore Vlogs. Bye.